உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். போய் கும்பிட மங்களம் எங்க தேவி பார்க்கலாம். அம்மா அம்மா சக்தி கடவுள் வந்து இருக்கிறார். பாருங்க உங்கள் இடபாகத்தில் அமர்ந்தருளிய பார்வதா பள்ளிகை முல்லை இருவாச்சி கோங்கும் வந்தார் வெற்றி பேர் பாரி சாதம் என்று சொல்லும்படியான கொண்டு வந்தார். காலையில பிரச்சனாகக்கூடிய சூரியன் வெப்பம் பட்டு வாதி வழங்கிவிடும் என்று தன் பூதங்களை இருக்கும்படியான அப்பு தேர்வு ஆழ்வார் என்று சொல்லும்படியான உமையவள் சரி உங்கள் பாதத்தை வணக்கம் சுவாமி. இந்த ஊரையே மக்களை பாதுகாத்து இரட்சிக்க சக்தியாக வாழ்வாயிட்டு வரவிருக்கிறேன் சுவாமி. நீங்க வாட்சி வரவிடத்தானே இருபதும் ஒரு விதமாக போரித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களை ஒரு வாதிகாரி நான்
நான் ஒரு வாழகாரன். என்ன கேட்க போகிறாலும் தெரியாது. கேட்க சொல்ல பார்க்கலாம். இல்லறவோ நல்லறம் சரி, ஆனால் அதிவிதமாக குண்டோதரை விட்டு அழைப்பித்த சமாச்சாரம். அப்படியா? எலும்புகளை ஆள முதல் 84 சிவசிந்துகள் அனைத்து படங்களுக்கும் இந்த சிவபெருமான் படியளக்க வேண்டும். நான் குணங்களுக்கு பூவுலகத்துக்கு சென்று வருகிறேன். தாம்பூலம் கொண்டு வீட்டுல உள்ள பாய வச்சுக்கிறான், தலைமையில தூக்கி வச்சுட்டாங்க. என்ன நீ போய் படியாளு ஒரு நாளைக்கு போல என்ன பண்ணிவிடும்? ஒரு நாள் சொல்லாவிட்டார் அரிய உத்தவிய சக்தியார் என்ன சொல்றேன்னா, நாமே நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருந்தோம். வளரப்பட்ட இந்த சிவனாதிகள் ஒரு நாள் படியளக்காவிட்டால் அவர் காலக்கதி என்ன ஆகும்? உலகமே அழிந்து விடும். மக்கள் பட்டினி பசியால் வாடி விடுவார்கள். நான் துரோகம் செய்யக்கூடாது. தூங்கலாமா? ஊரு போறோம் நீ காலையில போயிட்டு வரதுக்குள்ள பொது போயிடும். ஆனா ஒண்ணு கேட்க முடியாத கேள்விக்கு பதில் தெரிவித்து விட்டு எங்க போ. என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறோம்? உலகத்தில் முதல் தெய்வம் கேள்வி கேட்கிறாய் வருவதால் எல்லா கேள்வியும் தூங்குறாள். கேள்வி காமெடி பண்ணாதரி. கேள்வி அதாவது என்ன சொல்றேன்னா, சுவாமி உலகத்தில் முதல் தெய்வம் யார்? உலகத்திலே முதல் தெய்வம் ஒன்று யாரும் என்று உனக்கு தெரியாதா? யாரு? என் பைத்தியக்காரி. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? திருஷ்டிப்புள் சங்காரம் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலுக்கும் காரணகர்த்தார் சிவபெருமான் நீங்க. ஆனால் ஜென்பெருமான் என்று சொல்லக்கூடிய புகழை எனக்கு மட்டும்தான். அந்த பரந்தாமன் இருக்கின்றாரே, அவரை வணங்கக்கூடிய பக்தர்கள் அவரை பார்த்து என்பெருமான் என்று சொல்வார்கள். உலகமே தேவர் பூவர் யாவர்களும் என்பெருமான் எல்லா உலகத்தாருக்கு உத்தமன். எங்க அண்ணன் நமக்கு முதல்ல
இந்த பூலோகத்தின் கணவனினால் மணந்து இருந்து பின்பாக திறந்து நாட்டை அரசாட்சி செய்வதற்கு நாங்கள் இறந்து போனாலும் எங்களுக்கு கொல்லி வைக்கவோ குடவடைக்கோ எங்க பேரச்செல்வருக்கு ஆணவ பெண்ண ஒரு பிள்ளை இல்லாத பாகி ஆகிவிட்ட நாட்டிலே அதனால் இந்த உலகத்திலே படியெடுக்கக்கூடிய பரமக்கடவுள் அல்லவா இந்த குழந்தை இல்லாத பாவி இந்த பூலோகத்துல நானியின் கணவனும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிள்ளை வரவே இல்லை தராத காரணம் என்ன சாமி? எங்களுக்கு குழந்தை வரவே சாமி. சமுத்திர பாண்டியனே, யாதகிரி மகாராஜனே, சாமி ஏனென்றால் என்ன கள்ளம் கவுடு இல்லாம பிள்ளை இல்லாத காரணத்தால் என்னை துதி செய்கின்றீர்கள். நீ கேட்ட வரங்களை நான் கொடுக்கத்தான் வேண்டும். சொல்லு, நான் கொடுத்த வரம் அடித்தேன். யாதகிரி மகாராஜனி, ஆனால் இதோ எலுமிச்சம் கடினார் மரபணு சாபம் கொடுத்திருக்கிறேன். இந்த குழந்தை வெள்ளிக்கரு என்ற நாள் இந்த படத்தை சாரமாறு முடித்து வசித்தால் என்னை தினந்தோறும் நான் கொடுத்த பஞ்சாசார வீதிகளை அணிந்தால் இதனால் உங்களுக்கு ஆண்புத்திர சந்தானம் இருக்கும். சாரமாறு விதியில் முடித்து நெற்றிலிருந்து நீரை அணிந்து கொடுத்து எலுமிச்சங்களை மூன்றாம் பழந்து 3 வேளை புசித்தால் உனக்கு பிறக்கும் பிள்ளைக்களி தீர்க்கும் அப்படின்னு வரமானது கொடுத்திருக்கீங்க. என் வார்த்தையை மீறி அவர்கள் இருவருக்கு நீ குழந்தைவரை கொடுத்தா அல்லவா? சத்தே அவருக்கு நான் அளிக்கின்ற அந்த குழந்தை அதாவது அவர்கள் அந்த கொடுத்த பிரகாரம் அந்த பஞ்சாட்சர வீதியும் கனியும் பசித்து 10 மாதம் 300 நாள் அந்த குழந்தை இந்த பூமி சாரத்தில் பிறக்கின்ற தருணத்தில் ஆண் குழந்தை பிறக்கும். அந்த பிறந்த குழந்தை இருவரும் பார்க்காம விடுக்கி இருவருக்கு குழந்தை பிறந்தவுடனே கண்கள் இரண்டு தயம் வெகு காலமா குழந்தை இல்லாமல் இருந்து பரமேற்ற நோக்கி தவம் பெறுகிறார். உனக்கு பிள்ளை வரமானது கொடுத்தேன் என்று சிவபெருமான் வரமானது கொடுக்க முக்காராஜா
சக்தி ஆனவனோ இந்த வேதகிரி மகாராஜன் முன் ஜென்மத்திலே பாவ வினைகளை செய்தவன். அவனுக்கு எப்படி நீ பிள்ளை வரம் கொடுத்தாய்? நீ கொடுத்த வரத்தை நான் அழிக்காது இருக்க மாட்டேன் என்று அந்த பொண்ணு அந்த சக்தி அளவை நீ வரம் கொடுத்து விட்டாய். அதை நான் அழிப்பேன். இந்த பூலோகத்திலே அந்த குழந்தையானது கருதரித்து 300 நாள் சுமந்து ஒரு ஆண் பிள்ளையா இந்த பூமியிலே பிறக்கக்கூடிய நேரத்திலே தாயாருக்கு தந்தையருக்கு கண்ணு தெரியாத போக கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் சாமி. நான் கொடுத்த வரத்திற்கு எதிர்வாக்கு கொடுத்து சில காலம் 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்த உடனே பெற்ற தாயாருக்கும் தந்தைக்கும் கண்ணு தெரியாத கூடாது என்று மறுவரம் கொடுத்து விட்டாயே கொடியவனே. இந்த சக்தியிலேயே சிவனே கிடையாது. சிவனையா சத்தியம் அல்ல. அப்படி அவற்றை எனக்கு என்னையே நீங்க எதிர்த்து நான் தெரிவித்த வார்த்தையை மறுத்து அவர்கள் இருவருக்கும் நீங்கள் குழந்தை கொடுத்தீர்களவா? அந்த குழந்தை பிறந்தவுடன் தாயாரும் தந்தையாருக்கு கண் தெரியாத சோதனை என்ன செய்யவா? நமக்கு படியாளர் தரையா அது படியாளர் மட்டுமா சாமி நமக்கு குழந்தை பிறகு தருவாயில நமக்கு கண்ணு தெரியாத போட்டு
கர்ப்பமாகிவிட்டனல்வா 300 நாள் சுமந்த உடனே எனக்கு வைத்த வலிக்குறையா தங்கள் இருப்பது ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறீர்கள் ஒரு குழந்தையானது பிறக்க வேண்டும் என்றால் யாராவது ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு வயதோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் யாராவது ஒரு பாட்டி இருந்தா கொண்டுகிட்டு வாங்க இங்க இரு எங்க இருந்தா சொன்னா ஒரு மருத்துவ கொண்டு வர இங்க இருமா என்னடி ஆங்கிற இங்க வாடிங்க காடு வாங்குது இந்த மாதிரி கவச்ச முட்டையா தின்னுப்பாட்டியா வேற முட்டையா தின்னுப்பாட்டிக்குது சரியா பாட்டியா நோட்டி நோட்டி நீட்டு கிடக்குறேன் நான் பாட்டி பாட்டின்னு சொல்றேன் நோட்டி நோட்டி பாட்டி வணக்கம் பாட்டி வணக்கம் 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 நீ விட்ட குசுவா வணக்கம் நாத்தாளிக்கு தெரியும் சரியா ஏ பாட்டி உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல செய்தி தான் செத்து விட்டான்டா ஏய் எங்க அண்ணா நல்ல செய்தி பெரிய சொல்ல இருக்கிறாப்ல அவர் நல்லதாண்டி இருக்கிறாப்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல ஊர்ல ஒரு நல்ல செய்தி போயிட்டான்டா ஊர்லயா அதான் நாளைக்கு தாங்க போயிட்டு என்ன இது குறவஞ்சி ஆட போற அவர் என்ன ஒரு சரி இருக்கட்டும் வேதைக்கு மகாராஜா இருக்கிறாருல்ல அவரு சாவலடி அவங்க மனைவி வேதையில இருக்கிறாங்களா தெரியுமில உனக்கு தெரியும் அவங்க வந்து புள்ளதாச்சியா இருக்கிறாங்க புள்ள பாக்குறாங்க சாக்காட்டு புள்ள வாங்க தெரியல வாங்கிட்டு வயசான காத்துல என்ன பிடிச்சிட்டு சின்ன பற்றால் கூட ஏய் வேதையில பற்றாத்து ஏண்டு வரக்கூடிய வேதையில மகாராஜா இருக்கின்றாரு அன்னருக்கு நின்று உத்தரவு வைக்கிறது கிடையாது என்னடி பண்ற கொஞ்சம் முக்கல கொஞ்சம் இருந்துட்டு வருவா சொட்டியார் கடையில எனக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு காய்ச்சல் வாங்கி உனக்கா எனக்கு நீடி புள்ள பார்க்க போற புள்ள பாக்குறதுக்கு உடம்பு தம்பி அவளு ஒதுக்கிற வந்து எனக்கு தானே உடம்பு அதிகமாகுது நீதான் மாட்டாடி நீதான் நாளைக்கு சாவ போறடி உனக்கு காய்ச்சல் 2000க்கு 2000 ரூபாய்க்கு எனக்கு காய்ச்சல் வாங்கிக்க உலக்கண்ணை வாங்கிக்க எதுக்கு உலக்கண்ணையா உனக்கு எண்ணெய் உனக்கு எதுக்கடிய எனக்கு என்ன அந்த அம்மாவுக்கு சொல்லு திருத்தமா சொல்லு நல்ல எனக்கு தான் உனக்கா நீ நான் புள்ள பார்க்க போற என்ன நார கழுவி
நீதான் 100 பிள்ளை பத்திரிக்கை உன்ன பாக்குறத பார்த்தா 2 சிப்ப பள்ளி அரிசி வாங்கிக்க. ஏய் பொன்னி அரிசி நாட்டு பொன்னி அரிசி எதுக்கு 2 கேஜி வச்சுட்டு வாங்கிக்க. பத்திரிக்கை எதுக்கு ஒன்ன வேணா வச்சு கொளுத்துறதுக்கு அவனா அந்த சக்கத்தில் பாத்தீங்கன்னா உள்ள சக்கத்துல ஓய் விட்டு சக்கத்துல புள்ள பக்கத்துல சக்கத்துல புள்ள வாங்கிட்டு ரெண்டு புடிச்சிட்டு வயசால் காலத்து ரோல் பாட்டு சக்கத்துல 2000 போட்டி வச்சு குச்சுனா அந்த 2000 போட்டி வச்சு குச்சி இவ்வளவு வச்சு கொளுத்துறதுக்கு அந்த அம்மாளுக்கு ஒரு 50 ரூபாய் காய்ச்சல் வாங்கிப்பேன். உனக்கு 2000க்கு அந்த புள்ள பாக்குற அம்மாவுக்கு 50 ரூபாய்க்கு. ஏமா உங்களை நீங்க எல்லாம் புள்ள பார்க்கும் போதெல்லாம் 50 ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சீங்களா? வாடா போலானா ஏய் வாடா போலான்னு சொல்லி வயசான காலத்துல பாவம்டா புள்ள வாங்க தெரியாத சக்கட்டு புள்ள வாங்கிட்டு என்ன சொல்லி பள்ளி பொருட்கள் தம்பி அவளுக்கு பள்ளி தாங்க மாட்டேங்கிறான். செங்கல் போட்டு குண்டுறீங்க அப்படி தொழில கை வச்சு விட்டு வெல்கம் தம்பி முட்டா பாடு வரும் அதான் 3 கார்ட போட்டு போடு. என்னதாண்டி ஆச்சு? பணிவிடம் உடைஞ்சுதா உடையலையா? சாமானியமா ஒண்ணு ஆவாதாட்டுக்குது இருக்குன்னு போய் வரிக்கு ஒரு 8 வரையா வரிக்கு ஒரு எதுக்கு சுருக்க மாட்டேதுக்கா? நான் சுருக்கு போட்டு சாவணுமா? நீ சுருக்க மாட்டி சாவடி சுருக்க செக்கு எதுக்குன்னு கேள்றா. எதுக்கு ஒண்ணு உக்காந்து புள்ள பாக்குறவளா தெரியல இரவட்டுல நீ பார்க்க போறது என் சட்டை ஃபுல்லா மண்ணாக்கி விட்டு இதெல்லாம் வயல கொடுத்தாரு. இரவட்டுல கவுத்து போட்டு ஒரு புடிச்சு போட்டு விட்டு அவளை அந்த கவுத்தை புடிச்சு நிக்க சொல்லி கவுத்தை புடிச்சு தாங்கிட்டு மேல இருந்து தள்ளிக்கிட்டே வந்தா வந்தா வாங்கி வந்துடும். அதுக்கு தாண்டா சொல்றேன் தம்பி என்ன இது கட்டி முறை சாயிட்டு கிடுக்கிண்டு ஓடி காட்டு கையை காட்டுறா வர்றா. என்ன அது உதரண்டா பணிவிடம் உடஞ்சிருச்சா? இதுக்கு போயிட்டு 3 கல் எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு? அடுப்பு கட்டுறதுக்கு புதைக்கிறதுக்கா? அடுப்பு கட்டுறதுக்குடா. அடுப்பு 3 கல் வச்சா அடுப்பு ஆகும். அந்த அம்மா செத்து போச்சா? யானு காட்டுறோம் பூமாச்ச கூதினாய சொல்லு. ஒரு உதறு புண்டை ஓடு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வா. ஏய் உதடு உடைஞ்ச ஓடு பானை அடி ஓடு இருக்குல்ல? ஆமா போட்டு உடஞ்சது அதை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து கட்டி முக்கியமா சாய்த்து ஆமா அப்படியே அள்ளி அதுல போட்டு 4 மிளகாய் சூட்டுக்கு இப்படி போட்டு அந்த ஏரிக்காரில உட்காந்துக்கிட்டு அந்த கல்லுல வச்சு அணை வச்சோம்னா அப்படியே நல்லா வருவில சுண்டு இப்படி ஏறலாட்டம் அப்படியே வறுத்து காலைல கோட்டை குட்டிக்கு போறவன போய் சாண் நக்கிடுவா. வாங்கி அவனுக்கு சைடு சாப்பிட தம்பி அங்க போய் பாரு. அடி ஓய அந்த உங்கத்த புரி போல
தம்பி தம்பி போலாண்டா வாங்கடா இங்க என்னங்கடா இது அச்சுத்து என்னடியே புள்ள பிறந்துருச்சா தம்பி ரொம்ப கஷ்டமா போச்சுடா இல்ல கஷ்டமா கட்டுவாயில குறுப்பாக்க நின்னுச்சு அந்தம்மா புள்ள பக்கறமாக்கு 50 ரூபாய்க்கு தான் காய்ச்சல் வாங்கி கொடுத்தேன் உனக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ரொம்ப கஷ்டமா போச்சு தம்பி உனக்கு 2 டின்னு வர நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தேன் நானு கட்டுவாயில குறுப்பாக்க நின்னுச்சுடா புடிச்சு பெட்க்கு ஈத்தால போடுங்கடா புள்ள பிறந்துருச்சா பொறுத்துச்சு தம்பி என்ன புள்ளடி கண்ணு புரியல கை வச்சு பாக்கறாரு ஏ மல்லவா ஐயோ சாதி ஐயோ கண்ணா தெரியலையே சாதி யாங்க கண்ணா தெரியலையே பிள்ளை இல்லாத பாவி ஆகிவிட்டோம்னு சொல்லி பெருமானிடத்திலே வர பிரச்சாரத்தை பற்றி கடைசி நேரத்தில் அந்த சட்டை கொடுத்த வர அந்த பிள்ளையுடைய முகத்தை கூட அந்த பிள்ளைய கட்டுமே அந்த பெரும்பாலியாகமே
எங்க இருக்கிற குழந்தையை எங்க இருக்கிற கண்ணு இல்லாம போய்விட்டது. எங்க இருக்கிற நீ எங்கடி இருக்கிற? எங்க ஏய் வேதவல்லி, நீ எங்கடி இருக்கிற? தண்டாளி சத்தி கொடுத்த வரத போல ஆமா, இந்த குழந்தையாரதிய யோனின் வழியாக எத்தனை பிறக்குவா அதான். எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாதையே ஐயோ பெற்ற பிள்ளைய முகத்தை பார்க்க முடியாத போய்விட்டதே. எங்க பகவானே ஈஸ்வரா, அந்த பாட்டியாவது குரல் கொடுத்து கூப்பிடுங்க எங்க இருக்கிறான்னு ஏ பாப்போம் பாட்டி, பாட்டி, பாட்டியம்மா பாட்டி, பாட்டி அம்மா எங்க அம்மா இருக்கிற ஏ பாட்டி, பாட்டி, பாட்டி பிறந்தது பாட்டி. ஆ, இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. கண்ணு முடியாதான் கையை வச்சு தடவிட்டே வந்து அப்படியே மிசிக்கிட்டு சுட்டுட்டு ஆண் பிள்ளையா ஆண் பிள்ளையா இங்க காட்டு பாப்பா காட்டு பாப்பா ஐயோ ஆண் குழந்தையா? ஏங்க இப்ப பிள்ளையா பிறந்தா ஆமா, இந்த பிள்ளையினுடைய முகத்தை கூட நமக்கு பார்க்க முடியாது ஆகிவிட்டது. இத்தனை வருஷ காலமா தலைவன் மணந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடையாது. அந்த சிவபெருமானுக்கு ஒரு தோற்றம் செய்த காரணத்தினால் நமக்கு ஏதோ ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது. இது ஆண் குழந்தை கிடைத்த நேரம், பிறந்த நேரம் நம் இருவருக்கே கண்ணு தெரியாம போய்விட்டது. இது தலை விதி. அல்லவா மனசு வச்சா என்ன நடக்கும் அது என்ன நடக்கும் ஆண்டவன் மனசு வச்சா ஆண்டவன் மனசு வச்சா அது என்ன நடக்கும் மனசு வச்சா என்ன நடக்கும் சாமி மனசு வச்சா சாமியா மனசு வச்சா அது என்ன அழுவாதே கண்ணே. ஆரோரோ காலடிதா ஆரோரோ காலடிதா யாரு வந்து கேட்பாருங்க இல்லையம்மா பிள்ளைய பெற்றெடுத்து பெருமாவியாரவதா பிள்ளைய பெற்றெடுத்து பெருமாவியாரவதா கண்ணு தெரியலையே சண்டால தெய்வமே பரத்தினாலும் தமத்தினாலும் பரவாக்கி பிள்ளை பெற்றெடுத்து சாமி ரவியா, வேதவல்லி. பரத்தாலோ தமத்தினாலோ பரவாக்கி பெற்றெடுத்து பிள்ளை பிறந்த நேரம் எம்மனவா கண்ணோ தெரியலையே கடவுள் படியாளது என்ன புரோஜனம்
இந்த பிள்ளைய பெற்ற நேரமா என்ன எனக்கு ஒண்ணு தெரியல. இந்த பிள்ளைய பெற்ற நேரம் இந்த பிள்ளை முகத்தை கூட நமக்கு பார்க்கவும் கொடுக்கலையே. ஆண்டவனா சோதனையா ஆண்டவனா சோதனையா நமக்கு கண்ணு தெரியலையே. இந்த புள்ள பிறந்த நேரமா ஆசைக்கு ஒரு வருஷமா 12 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து அந்த சிவபெருமான நம்ம மரமாக்கி தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெற்று பிள்ளை மகத்துவம் நமக்கு பார்க்க கொடுக்கிறையா. பிள்ளையத்தார் பிள்ளைமானா கல்லியத்தார் கட்டமரா பிள்ளையத்தார் பிள்ளைமானா கல்லியத்தார் கடவுளோட சோதனையா கண்ணோ தெரியலையே தெரியலையே தெரியலையே. நீ எங்கமா இருக்கிற? சண்டாள தெய்வம் இருக்கிறது நமக்கென்ற ஒரு பிள்ளை செல்வம் அளித்தோம் கடைசி நேரத்துல இந்த 2 பேத்துக்கு இருந்த 2 கண்ணும் தெரியாத போய்விட்டு இந்த குழந்தை முகத்தை பார்க்க முடியாத ஆகிவிட்டது. ஏங்க சரிதான். நான் என்ன செய்வதென்றால் இந்த குழந்தை நமக்கு 2 பேத்துக்கு கண்ணு தெரியாத குழந்தை என்ன செய்ய முடியும்? நம்ம போட முடியுமா? முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் இருக்கிறான் அவன் கையில அழைத்து அவள் கையில கொடுத்து இந்த குழந்தை எப்படியாவது காது செய்ய வேண்டும். சாமி ஆமா இந்த பிள்ளைக்கு நம்ம இருவருமே சேர்ந்து அழகான ஒரு பேர் வச்சிருவோங்க. சொல்லலாம். தாதியம்மா தாதியா இந்த பிள்ளைய பார்த்தாயா? ஐயா இந்த குழந்தை சரி கையை காட்டு. குழந்தை நல்லா அழகா பிறந்திருக்கா. அருமையா அற்புதம் சூப்பரா இருக்குமா? என்ன அருமையான குழந்தை அழகா இருக்கிறதா? கருத்த மீனவே பிறந்திருக்கு. அப்படியா? அருமையா இருக்கு. சரி சாமி தேவியா இந்த குழந்தையானது பிறந்த நேரம் நமக்கு 2 கண்ணு தெரியல. ஆமா இந்த கருக்கில் குழந்தையானது கருத்து மேலிட பிறந்தனால இந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? கருப்பண்ண. ஐயா இந்த கருப்புல பிறந்த படையனா அதனால கருப்பண்ண பெருமத்தை வச்சிருக்கிறீங்க. கருப்பண்ணன். ஆமா இந்த குழந்தை எப்படி ஏமா குழந்தை எப்படி சொல்றேன்? குடுசாமி எங்களுக்கு 2 பேத்துக்கு கண்ணு தெரியாது. ஆமா இந்த புள்ளைய எப்படியாவது பொட்டி பால் போடுறது 4 ஒரு மீன் பொதுரம்ல வளர்த்து மகனே கருப்பண்ணன சபைக்கு நாய்ச்சன்னு கொண்டுட்டு வா. சரி போ.